பூரா சுத்தன டிராவல்ஸ் பஸ்ஸில் போய் பொய்களை கத்தி கத்தி உறக்க பேசினா தன்னுடைய அலங்கோல ஆட்சியை மக்கள் மறந்துட்டு இவர் பேசுறதெல்லாம் நம்புவாங்கன்னு நினைச்சுட்டு இருக்காரு. இப்போ பேசிக்கிட்ட பொழுது மைக்கில் தானே பேசி ஆகணும். மைக் எடுத்துட்டு பேசுனா சவுண்டு கேட்குமா? ஏன்னா மைக்கில் தான் பேசுறேன், வேற ஒன்றும் சவுண்டு கொடுத்து பேசல. இது எல்லா மக்களுக்கும் நான் பேசுகின்றது போய் சேர வேணும், அதுக்காக பேசுறேன். உங்களுடன் ஸ்டாலின், நலன்காக்கும் ஸ்டாலின், நம்ம அரசோட திட்டங்கள் மக்கள்கிட்ட பெரிய இட்டாயிடுச்சு. அந்த வைத்தறிச்சல்ல தான் திமுக அரசு மேலும் மேலும் ஸ்கோர் பண்ணிவிடக்கூடாது, மக்களுக்கு நன்மை நடந்துடக்கூடாதுன்னு மக்கள் நலத்திட்டங்களுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் போனார். ஆனால் நீதிமன்றம் என்ன சொன்னது? அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தீர்த்துக்க நீதிமன்றத்தை நாடுறது தப்புன்னு சொன்னது மட்டும் இல்லை, நம்ம அரசுக்கு முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் 10 லட்சம் ரூபாய் நன்கொடை தர மாதிரி மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஃபைன் போட்டு அனுப்பிட்டாங்க. இது உங்களுக்கு அவமானமா இல்லையா? எல்லா திட்டத்தையும் தொடங்கி தான் இருக்கிறார். அவர் தொடங்கின திட்டம் எதுவும் நல்லதாக இருக்குது. ஆக திட்டத்தை துவங்கும் போது நல்லா தான் இருக்குது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்தி சக்ஸஸ் பண்ணணும், அப்போ தான் மக்களை ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் இவர்கள் எத்தனை திட்டத்தை அறிவிச்சு எத்தனை குழு போட்டாங்க? சுமார் 50 திட்டத்தை அறிவிச்சு 50 குழு போட்டிருக்காங்க. அந்த 50 குழு கிடப்பில் கிடக்குது. திட்டத்துடைய நோக்கம் சக்ஸஸ் ஆகும், அப்போ தான் அந்த திட்டத்தை நிறைவேறுவதாக அர்த்தம். வணக்கம், இது கேள்விக்களம். உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், தாயுமானவர் திட்டம் என்று அடுத்தடுத்து தொடங்கப்படக்கூடிய நலத்திட்டங்கள், அரசின் திட்டங்கள் மக்களை கவரக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய உத்தியா? இன்னொரு புறம் காலையில் கருத்து கேட்பு, மாலையில் பரப்புரை என்று அதிருப்தி வாக்குகளை அறுவடை செய்ய எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் வியூகம் வகுத்திருக்கிறாரா என்கின்ற பொருளில் இன்றைய கேள்விக்களம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை வரவேற்போம். திமுகவிலிருந்து திரு SKP கருணா அவர்கள் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறேன். அரசியல் ஆய்வாளர் ஜோ அருண் அவர்களை வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் ஜென்ராம் அவர்களையும் வரவேற்கிறேன். வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன் அவர்களை வரவேற்கிறேன். தமாகவிலிருந்து இணைந்திருக்கிற KRD ரமேஷ் அவர்களையும் வரவேற்கிறேன். முதல்ல திரு SKP கருணா அவர்களிடமிருந்து போகலாம். இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்து பல நலத்திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். இதை ஒரு புறம் எதிர்க்கட்சிகள் விமர்சித்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மக்களுக்கு இதனுடைய முழு நலன் சென்று சேர்ந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் கேட்குறாங்க. இது அரசியலுக்காக, அடுத்து தேர்தலுக்காக இந்த பெயர்களை முன்வைத்து இந்த திட்டங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அதையும் தாண்டி நேற்று தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னா, அதற்கு முன்பாக இன்னைக்கு முகாம்கள் அமைக்கப்பட்டு உடனடி தீர்வுகள் காணப்படுறது, இது போன்ற முயற்சிகள் எந்த அளவுக்கு மக்களிடம் எடுபட்டிருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது இது எதிர்க்கட்சிகள் கேட்பதாக நான் கருதவில்லை. ஒரே ஒருவர் தான் எதிர்க்கட்சி தலைவர் மட்டும்தான். மற்றபடி எந்த எதிர்க்கட்சியும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்களை குறை கூறியோ விமர்சனம் செய்யவோ இல்லை. காரணம் தமிழ்நாட்டு அரசின் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் பல கோடி மக்களை நேரடியாக சென்று சேரக்கூடிய சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு திட்டங்களை தீட்டுகிறோம் என்றால் அந்த திட்டங்கள் எந்த அளவுக்கு பயன்பெறுகின்றன என்பதை ரிசல்ட்டை நம்ம பார்க்கணும். அந்த விஷயத்தில் எதிர்க்கட்சி தலைவர்கள் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது திட்டங்கள் தீட்டுவது பெரிதில்லை, அதான் அது எந்த அளவுக்கு பலன் கிடைக்கிறது அப்படின்றத அவர் ஒரு நல்ல ஒரு கேள்வியாக கேட்டார். ஆனால் அதற்கான பதிலும் அவரே தினமும் செய்தித்தாளை படித்திருந்தால் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி தமிழ்நாடு எல்லா துறைகளிலும் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை ஒன்றிய அரசிலிருந்து தரக்கூடிய புள்ளி விவரங்கள் நமக்கு காட்டுகின்றன. இன்ற 4.5 ஆண்டுகால ஆட்சியில் எத்தனை துறைகளில் சாதனைகளை தமிழ்நாடு அரசு புரிந்திருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம், நாம் அனைவரும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். முக்கியமாக சொல்ல போனோமெல்லாம் இந்த சென்ற நிதியாண்டில் தமிழ்நாடு அரசின் நிதி வளர்ச்சி என்பது இரட்டை இலக்கம், அதாவது 11.2% வளர்ச்சி குறியீட்டை எட்டியிருக்கிறது. அது இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் எட்டாத ஒரு வளர்ச்சி குறியீடு. எந்த மாநிலமும் இரட்டை இலக்கம் போகவில்லை. அதாவது இந்த இரட்டை இலக்க வளர்ச்சி குறியீடு என்பது பல மாநிலங்களுக்கு கனவு.
அந்த நல்லறாங்க டெவலப்டு ஸ்டேட்னு நம்ம சொல்லக்கூடிய பல டெவலப்டு ஸ்டேட்டு கூட இந்த இரட்டை இலக்குக்குறி 10% தாண்டி நாம் வளர வேண்டும் என்பது அவருக்கெல்லாம் மிகப்பெரிய கனவு. அதை அவர்கள் இன்ன வரைக்கும் எட்டவில்லை. கடைசியாக தமிழ்நாடு அரசே இதை எப்பொழுது சாதித்தது என்றால், கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தான் 14% கிட்டத்தட்ட 13.8% வளர்ச்சியை சாதித்தது. இப்போ வந்து 11.2% வளர்ச்சியை நாம் சாதித்திருக்கிறோம். இந்த வளர்ச்சி குறியீடுன்னு இல்லை, எல்லா விதத்துலேயும் உதாரணத்துக்கு நிதியமைச்சர் ஒன்றிய நிதியமைச்சர் பங்கஜ் சௌத்ரி அவர்களிடம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்குறாங்க. தமிழ்நாடு அரசின் வளர்ச்சி பற்றி, அதீதமான வளர்ச்சி பற்றி, இவ்வளோ பெரிய வளர்ச்சி தமிழ்நாடு அரசு பெற்றிருக்கிறது, அது எதனால் சாதிக்கப்பட்ட எப்படி சாதித்திருக்கிறார்கள் அவர்கள் கேட்குறாங்க. பிஜேபி அமைச்சர் அவர் சொல்கிறார், அவர் சொல்லக்கூடிய பதில் என்றால், தமிழ்நாடு அரசு கீழ்கண்ட திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது. அதாவது 1.28 கோடி பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகையை நேரடியாக வழங்குகிறது. அடுத்தது ஒவ்வொரு நாளும் 50 லட்சம் பெண்கள் இலவசமாக பேருந்து பயணத்தை செல்கிறார்கள். அதன் மூலமாக அவர்கள் சிறுதொழில் செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் என்று 2 புதிய திட்டங்களை கொண்டு வந்து 10 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியிலிருந்து உயர்கல்விக்கு போகும்போது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் உதவித்தொகையை தமிழ்நாடு அரசு கொடுக்கிறது. மக்களை தேடி மருத்துவம் என்ற வகையில், இல்லம் தேடி கல்வி என்ற வகையில், கலைஞர் கனவு திட்டம் என்ற வகையில், இது எல்லா திட்டங்களும் நான் சொல்லக்கூடிய திட்டங்கள் எல்லாமே அப்படியே பாஜகவின் ஒன்றிய நிதித்துறை அமைச்சர் அவர்கள் அதை பட்டியலிட்டு அவர் சொல்கிறார். இவ்வளவு திட்டங்கள், முக்கியமாக அவர் பாராட்டிய திட்டம் வந்து நான் முதல்வன் திட்டம். பள்ளியில் படிக்கக்கூடிய, கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மேல் படிப்பு படிப்பதற்கும், திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிப்பதற்கும், வேலை வாய்ப்புக்கும் நான் முதல்வன் திட்டம் எந்த அளவுக்கு பயனளிக்கிறது என்பதை அவர் விளக்கி சொல்கிறார். இப்படி அனைவருமே யார் நம்மை கண்காணிக்கிறார்களோ, யார்கிட்ட இண்டெக்ஸ் ரேட்டிங் வருதோ, எல்லா மாநிலங்களுக்கும் எந்தெந்த துறைகள் வந்து அந்த வளர்ச்சி குறியீடுகளை நிர்ணயிக்கிறதோ அவர்கள் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டை அப்படி பாராட்டுகிறார்கள், அப்படி புகழ்கிறார்கள் என்றால், இந்த 4.5 ஆண்டு ஆட்சி காலத்திலே தமிழ்நாடு அரசு சாதித்தது மிகப்பெரிய சாதனை. இப்பொழுது தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திராவிட மாடல் நாயகர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான திட்டம் நீங்கள் சொன்ன இந்த 3 முக்கியமான திட்டங்கள். இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு பெயரில் 10,000 குறைதீர்ப்பு முகாம்களை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த குறைதீர்ப்பு முகாம் மூலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரும்பாலான குறைகள் எல்லாம் இந்த பட்டா மாறுதல் குறித்தான குறைகளாக இருக்கிறது, ரேஷன் கார்டு மாறுதலான குறைகளாக இருக்கிறது. அந்த குறைகள்லாம் தொடர்ந்து தீர்க்கப்பட்டு வந்திருந்தால் கூட மீண்டும் மீண்டும் அதெல்லாம் வீடு மாறும்போது ரேஷன் கார்டு மாற்றணும், இந்த மாதிரி மக்களுக்கு எப்பொழுதுமே தேவை இருக்கும். அந்த தேவைகளெல்லாம் நிறைவேற்றும் வகையில் ஒரு 10,000 முகாம்களை உருவாக்கி மிகப்பெரிய வெற்றியுடன் மக்களின் உங்களுடன் ஸ்டாலின் அந்த முகாம்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பிறகு நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற வகையில் கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு முழு உடல் பரிசோதனை நடைபெற்று அவர்களுடைய உடல் நலன் கண்காணிக்கப்படுகிறது. அதனால தான் நம்ம வந்து ஹெல்த் இண்டெக்ஸில் அந்த அளவுக்கு நம்ம மேலே இருக்கோம். அடுத்தது புதிதாக தாய்மானவர் என்ற ஒரு திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி இருக்கிறார். 22 லட்சம் முதியவர்கள், கிட்டத்தட்ட 70 வயதிற்கு மேல் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் உடல் நலன் கருதி அவர்கள் வீட்டுக்கே சென்று அவர்களுக்கு தேவையான ரேஷன் பொருட்களை நேரில் சென்று கொடுக்கக்கூடிய இந்த திட்டமும் மிகப்பெரிய வரவேற்பு பெறுகிறது. இங்கே இதில் தான் மாற்று கட்சியை சார்ந்த முதியவர்களும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த திட்டத்தை மிகப்பெரிய அளவில் இந்த அரசின் திட்டத்தை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசு 4.5 ஆண்டு காலம் எப்படி வெற்றி பாதையில், எப்படி வளர்ச்சி பாதையில் தமிழ்நாட்டை அழைத்து சென்றது என்பதற்கு இதெல்லாம் வந்து ப்ரூஃப்ஸ். இந்த மாதிரியான நிரூபணங்களுடன் இந்த அரசு வெற்றி நடை போடுகிறது. இதை பார்க்க மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு இந்த ஆத்திரம் வருவது இயல்பு தான். அந்த ஆத்திரத்தை தான் அவர் வந்து வெவ்வேறு விதமாக அவருடைய சுற்றுப்பயணத்தில், பிரச்சாரத்தில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். மக்களிடம் அது வந்து எடுபடுவதாக நான் கருதவில்லை. ஓகே, சேலம் மணிகண்டன், மக்களிடம் தொடர்ந்து இது போன்ற திட்டங்கள் முன்னெடுத்து செல்லப்படுவது, அடுக்கடுக்கான திட்டங்களை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு முன்னெடுத்துக்கிட்டே வருது. இதில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்து கேட்பதன் மூலமாகவோ இல்லை அதை வைத்து பரப்புரை செய்வதன் மூலமாகவோ இந்த தேர்தலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட முடியும் அப்படின்னு நம்ப முடிகிறதா? முதலமைச்சர் அவர்களும் இவருக்கு இதில் ஒரு பொறுக்கலை, அதனால தான் அதில் குறை சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் சொல்கிறாங்க. சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம்மா.
பல லட்சக்கணக்கான பேர் உலகத்தில் பார்த்துட்டு இருக்கிற சன் நியூஸ் மூலமாக உங்களுக்கே ஒரு ஸ்கூப் நியூஸ் முதல்ல சொல்லிட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு போகலான் இருக்கிறோமா. இன்னும் மிகச்சரியாக 4 வாரத்தில் அமெரிக்க அதிபர் அதாவது டொனால்டு ட்ரம்ப் அவர் தலைமையிலையும், சீன அதிபர் ஜின்பிங் அவர்கள் தலைமையிலையும், வடகொரிய அதிபர் கிம் ஜோங் இவங்க 3 பேரும் இந்தியாவுக்கு வந்து குறிப்பாக யார் இந்த ஸ்டாலின் பூலோகத்திலேயே இல்லாத மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆட்சி கொடுக்குறார, இந்த தமிழ்நாட்டில் போய் இந்த நலத்திட்டங்கள்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு இந்த 3 பேரும் வரப்போகிறதா ஒரு செய்தி கேள்விப்பட்டோமா. ஏன்னா இது வரைக்கும் இந்த உலகம் தோன்றினதுலேருந்து இந்த மாதிரி ஒரு தேனாறு பாலாறு மக்கள் வந்து எல்லாம் பசியேப்பம் போய் எல்லாம் அதிகமாக சாப்பிட்டு ஆரோக்கியத்தோட புளியேப்பம் எடுக்கிற அளவுக்கு ஐரோப்பிய யூனியனு இப்போ சமீபத்தில் ஆப்பிரிக்காவில் வந்து பாராட்டினாங்க இல்லையா, அந்த மாதிரி 3 அதிபர்களும் வரப்போறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோமா. இதைத்தான் வைத்தறிச்சல்னு சொன்னாரு தலைவர். முதலமைச்சர் சொன்னது இதைத்தான் சொன்னாரு. நீங்க அவர் சொன்ன செய்தியை பிரேக்கிங் நியூஸா கூட போடலாம். 3 பெரும் நாட்டு அதிபர்கள் வருகிறார்கள், சேலம் மணிகண்டன் தகவல்னு நீங்க பிரேக்கிங் நியூஸா கூட போடலாம். சிரிச்சு விடுவான். திரு பேர் சேலம் வந்த மணிகண்டன், 3 பேர் என்ன இந்த கேட்பாங்க, பேர் வச்சு நலத்திட்டங்கள் சோறு தான் வச்சியான்னு இந்த கேட்பான். நலத்திட்டங்கள் தான் இல்ல ஒரு நிமிஷம் indicators-ஆ இருங்க, reflect அவர் கேட்டது ஆயிருக்குது. சொல்லிடுறேன். நான் Per சொல்ற capita மாதிரி income ஆகட்டும், இருங்க அம்மா ஹியூமன் இருமா. டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஆகட்டும், அதே போல இந்த தாயுமானவர் திட்டத்தின் மூலமாக 2030க்குள்ளாக இன்னும் 2 ஆண்டுகளுக்குள்ளாக எட்ட இருக்கக்கூடிய இலக்குகளாகட்டும், வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களையும் மேல் கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சி, திறன் மேம்பாடு, இது போன்ற நல்ல அம்சங்களை பாராட்டுவதை விட்டுட்டு அதை நீங்க வந்து இப்படி ஒரு எல்எல் தொனியில பேசலாமா? சிரிச்சு போடுவான். எனக்கு முன்னாடி இப்போ எஸ்கேபி காரனா கேட்டார் சொல்ற மாதிரி இந்த 3 நாட்டுல இருந்து யாராவது வந்து பார்த்தா அதுதான் சொல்றேன். எதுக்கு சிரிப்பான்னா, பேர் வச்சிங்களா சோறு வச்சிங்களாப்பான்னு கேட்பான். வெளிநாட்டுல இருந்து வந்தா யாரோ நல்ல அழகு தமிழ்ல நல்ல நல்ல பேர் எழுதி தர்றாங்க. நான் முதல்வன், என் மகன் துணை முதல்வன், என் பேரன் வெயிட்டிங் முதல்வன் அப்படின்லாம் இப்படி எழுதி தர்றாங்க. பேர் வைக்கிறீங்களாப்பா, அதுக்கு தகுந்த வந்து திட்டத்துக்கு வந்து நிதி இருக்குதா, சோறு வச்சிக்கலான்னு கேட்பாங்க. இப்போ எஸ்கேபி கருணா சொன்னார், தாயுமானவன் அற்புதமான திட்டம், வயசானவங்களுக்கு கொடுத்த ஓஏபி நிறுத்திவிட்டு ஓஏபி அவங்ககிட்ட இருந்து பிடிங்கிவிட்டு இப்போ வந்து வாக்கரிசி போடுற மாதிரி நேரடியாக கொண்டு போய் அவங்களுக்கே ரேஷன் பொருளை கொடுக்குறாங்களாம். தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்தம். கடந்த ஆட்சியில் இருந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா உணவகம் பார்த்தா எல்லாம் மூடிட்டாங்க. அம்மாவுடைய கிளினிக்கை மூடி வேறு பேர். மத்திய அரசு கொண்டு வந்த அந்த கல்வி திட்டத்திலேருந்து அதை ஒரு காப்பி பேஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருந்து காலை உணவுங்கிற திட்டத்தை களவாடிட்டு புது புது பேரை வச்சுக்கிட்டு புது புது ட்ரெண்டிங்கில் புது பேரை வச்சுக்கிட்டுமா. அதான் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் சொல்லுவார், ஒய்யார கொண்டையிலே தாளம்பூவாம் உள்ளே ஈரும் பேணுவாம் அப்படிங்கிற மாதிரி 4 வருஷம் ஒன்றுமே பண்ணாத வடநாட்டு புரோகிதரை வச்சு 506 தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததில் எதையுமே பண்ணாமல் இந்த கடைசி திருவிழா முடிய போகிறப்ப பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்பா என்ன பண்ணுவோம், அந்த கிளுகிழுப்பு வாங்கி கொடுப்போம், பிள்ளைங்க அழுவாமல் வீட்டுக்கு கூட்டு போகணுமே அப்படிங்கிற மாதிரி 4.5 வருஷம் முடிஞ்சு போகிறப்ப புதுசு புதுசாக தினமும் ஒரு பேர், புதுசு புதுசாக ஒரு திட்டம், 506 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம். இல்ல திட்டங்கள்ல அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அம்சங்கள் பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அந்த திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அம்சங்கள் ஒரு நல்ல பலனை கொடுத்திருக்குதுங்கிறாங்க. அதுதான் பொருளாதாரத்துல ரெஃப்ளெக்ட் ஆகிருக்குது, இண்டெக்ஸ்ல ரெஃப்ளெக்ட் ஆகிருக்குது, ஒன்றிய அரசே பாராட்டி இருக்குது. அப்ப உங்களுக்கு பேர் வைக்கிறதா பிரச்சனையா? ஆமா, ஒன்றிய அரசு குன்றிய அரசு எங்கம்மா பாராட்டுச்சு? ஒன்றும் குஜராத்தோட ரிப்போர்ட் வரல, வடகிழக்கு மாநிலங்களோட ரிப்போர்ட் வரல. நான் வெள்ளை சொக்கா போட்டிருக்கிறதுக்கும் நான் நல்லபடியாக படிக்க வச்ச எங்கள் அப்பா அம்மாவும் அப்புச்சி காமராஜர் காலத்தில் போடப்பட்ட அடி விதை காரணம், எம்ஜி ராமச்சந்திரன் காலத்தில் தொடங்கப்பட்ட மருத்துவக் கல்லூரி காரணம், 69 இடஒதுக்கீடு கொண்டு வந்த புரட்சி தலைவி காரணம், உலகமே பாராட்டக்கூடிய 7.5% உள் ஒதுக்கீடு கொடுத்து கிழிஞ்சு டவுசர் கிழிஞ்சு சொக்காயம் போட்டுட்டு இருந்த என் ஸ்கூல் பையன் இன்னைக்கு வெள்ளை கோட்டு போட்டுக்கிட்டு டாக்டரா போறானே, அதை கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமி காரணம். இவங்க காக்கா உக்கார பணம்பள்ள விழுந்த மாதிரி அப்ப கருணாநிதி அவர்கள் இருந்தப்ப இரட்டை இலக்கை தொட்டுச்சான். இரட்டை இலக்கை தொட்டுச்சுன்னா அதுக்கு காரணம் கடல் சார்ந்த ஒரு மாநிலம். ஆரம்பம் முதலே இதோடைய கட்டுமானங்கிறது என்னைக்குமே கடல் சார்ந்த மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா மிக மற்ற மாநிலங்களோட அதோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மிக மிக அதிகமாக இருக்கும். அப்படியே இதுக்கு ஒரு அரசியல் காரணம் தேடணும்னா குடிக்க சொல்லாமல் படிக்க சொன்ன கல்விச்சாலையை திறந்த தொழிற்சாலையை திறந்த என் அப்புச்சி காமராஜரும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரும் அதுக்கு பின்னாடி வந்தவங்க தான் காரணமாக ஒழிய
இந்த வெத்து திராவக மாடல் விளம்பர மாடல் டெய்லி ஒரு போட்டோவுக்கு ஷூட் கொடுத்துட்டு புது புது பேரா சொல்லிட்டு இருக்கிற இந்த ஆட்சி எந்த விதத்திலும் நான் ஒன்னே ஒன்று கேட்குறேமா, இதோட முடிச்சுக்கிறேன். 506 வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டு இருக்கிறேன். ஏன் ஊடுடா போய் கதவு தட்டுறீங்க? ஐயா ப்ளீஸ் SMS கொடுங்க, OTP கொடுங்க. ஆட்சி பண்ணீங்கன்னா கெத்தா அப்படி தில்லா அப்படி தில் கொடுத்துட்டு உட்காந்துருப்பார்ல முதலமைச்சர் சோஃபா மேல கால் போட்டு அப்படிலாம் உட்காந்து இருக்கணும். ஏன் ஊடுடா போய் கதவு தட்டுறீங்க? ஒண்ணுமே பண்ணாம வெத்து விளம்பரம் 2026 ஒற்றை விரலால் ஓங்கி அடிச்சு துரத்த போறாங்க உதயசூரியனை பொறுத்திருந்து. திரு ஜென்ராம், இது என்ன வெற்று விளம்பரமாக பார்க்கணுமா? ஒரு பக்கம் எல்லா செக்ஷனையும் இந்த திட்டங்கள் கவர் செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அனுமானங்கள், ஒரு அனாலிசிஸ் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். யூனிவர்சல் ஸ்கீமாக நிறைய திட்டங்களை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. எல்லா தரப்பினரையும் இன்க்ளூசிவாக இணைக்கக்கூடிய வகையில பல திட்டங்களை தமிழ்நாடு அரசு கொண்டுட்டு வந்திருக்குது. அனலிஸ்ட் சொல்றது என்னன்னா, இந்த யூனிவர்சல் ஸ்கீம் ஒருவேளை இந்த அரசுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி என்கின்ற ஒரு நிலையை 5 ஆண்டு முடிவுல ஏற்படுத்தக்கூடும்னா கூட அதை ரெடியூஸ் பண்ணும் இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த யூனிவர்சல் ஸ்கீம்ஸ். ஏன்னா டிஃப்ரெண்ட் செக்டார்ஸை வந்து இது கவர் பண்ணுதுங்கிற ஒரு அனாலிசிஸ் இருக்குது. நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? அதற்கான ஒரு யுத்தியாவும் பார்க்கலாமா? இல்ல இது வெறும் வெற்று விளம்பரம் தாங்க, வெறும் பேர் மட்டும்தான் இவங்க வைக்கிறாங்கன்னு திரு மணிகண்டன் சொன்னது போல நம்ம எடுத்துக்கணுமா? இல்ல, அடுத்தடுத்து தொடங்கப்படுகின்ற திட்டங்கள் எல்லாம் வெறுமே தேர்தல் கால உத்திகள் அப்படின்னு மட்டுமே பார்ப்பது சரியான அணுகுமுறையாகவே நான் நினைக்கல. ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று, ஆட்சிக்கு எதிரான உணர்வுன்னு ஒன்று தோன்றி இருந்தால் அதை மட்டுப்படுத்துவதற்காக, அதை நீர்த்து போக செய்வதற்காக புதிதாக திட்டங்களை கொண்டு வருகிறார்கள் என்று சொல்வதெல்லாம் சில அனாலிஸ்டுகள் சொல்லலாம். ஆனா அந்த மாதிரி அணுகுமுறையும் அரசாங்கத்தினுடைய செயல்பாடு, மக்கள் நல திட்டங்கள் போன்ற அனைத்து விஷயங்களும் முழுக்க வாக்குகளை குறிவைத்தே செய்யப்படுகின்றன அப்படிங்கிறது பார்வையே முதல்ல ஒரு நோயுற்ற பார்வை. இளம் வயது முதலே சமூக நீதியை தன்னுடைய சுவாசமாக கொண்டு வளர்ந்த ஒரு மனிதன், தன்னுடைய நாடி நரம்புகள் எல்லாம் சமூக நீதியையே கொண்டிருக்கக்கூடிய ரத்த ஓட்டமாக கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் மட்டும்தான் இந்த மாதிரி திட்டங்களை இந்த 4 ஆண்டு கால 5 ஆண்டு கால காலத்துக்குள்ள வரிசையாக செயல்படுத்த முடியும். பெயர் மாற்றமா இல்லையாங்கிறதெல்லாம் வேற விஷயம். கண்டென்ட் உண்மையிலேயே என்ன, நான் அந்த கண்டென்ட் அந்த சர்ச்சைக்குள்ள போக விரும்பல. ஏன்னா உள்ளடக்கத்தை விட்டுட்டு மேலோட்டமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசி அரசு செய்த மக்கள் நல திட்டங்களுடைய உண்மையான பலன்களை மக்களிடம் கொண்டு போகாமல் விட்டுவிடக் கூடாதுங்கிறதுக்காக நான் அது கண்டென்ட்டுக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு எஸ்கேபி கருணா சரியாக சொன்னாரு. அவர் ஒவ்வொரு திட்டத்தையும் விளக்கி சொன்னாரு. அதனால நான் அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிரிவினர் ஒவ்வொரு பகுதியினருக்கும் தேவைப்படுகின்ற திட்டங்களை பார்த்து செய்கின்ற அரசாக இந்த அரசு இருக்குது. இதுவரை வரலாம், ஒருவேளை வரலாம், யுஎஸ்ல இருந்தோ, அமெரிக்கால இருந்தோ, ரஷ்யால இருந்தோ, சீனாவில இருந்தோ, வடகொரியால இருந்தோ கூட வரலாம், வந்து பார்க்கலாம். ஏன்னா சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியினரையும் தேடி பிடித்து பார்த்து அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கக்கூடிய, அவர்களுக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய திட்டங்களை மு.க. ஸ்டாலின் அரசு கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுல கிடைத்த அதிகாரத்தை பயன்படுத்தி சமூகத்துல விளிம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியினருக்கும் மக்கள் நல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று செய்பவர்களை, அதன் காரணமாக அதனுடைய துணை விளைவாக மக்கள் ஆதரவு அப்படிங்கிறது வரக்கூடும். ஆனா மக்கள் ஆதரவை பெறுவதற்காக, அடுத்த தேர்தலில் தனக்கு ஓட்டு விழ வேண்டும் என்பதற்காக இந்த திட்டங்கள் முன்வைக்கப்படுகின்றனவா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. அந்த மாதிரி அணுகுமுறையே அவர்கிட்ட இருக்கிறதாக தெரியல. அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே சொன்னாரு, எனக்கு வாக்களிக்காதவர்களையும் வாக்களிக்க செய்யும் விதமாக என்னுடைய ஆட்சி இருக்கும் அப்படின்னு. அதைத்தான் இப்போ எஸ்கேபி கருணா பேசும்போது சுட்டி காட்டுறாரு. அது போக சமீபத்துல ஒரு சமூக ஊடகத்துல ஒரு செய்தி பார்த்தேன். திமுகவினுடைய ஈகோ சிஸ்டம் அப்படின்னு பல முகங்களை போட்டு ஒரு கார்டு பார்த்தேன். அதுல இருக்கக்கூடியவர்கள், எதிர்கட்சியில இருக்க ஒரு கட்சி அதை முன்வைத்து பேசுது. அதுல இருக்கக்கூடிய பல முகங்கள் ட்ரெடிஷனலா திமுகவை ஆதரித்த முகங்களே இல்லை. இந்த 2018-19 அதுக்கு பிறகு 2019 இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகளை பார்த்து, மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில அவர் மக்களிடத்துல காட்டுகின்ற அக்கறையை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தை
அல்லது மு.க.ஸ்டாலினை அல்லது அந்த திட்டங்களை அவங்க முன்வைக்கக்கூடிய கோட்பாடுகளை ஆதரிக்கக்கூடிய முகங்களாகத்தான் இருக்குது. அப்படிப்பட்டவர்களை திமுகவினுடைய ஈகோ சிஸ்டம் தள்ளிவிட்டு சாதாரணமாக திட்டங்களையும் கோட்பாடுகளையும் கோட்பாட்டு தோழமை காரணமாக கொள்கை நட்பு காரணமாக திமுகவுக்கு ஆதரவாக பேசிய பல நபர்களை திமுகவினுடைய குரல்களாகவே மாற்றி கொடுத்தது இந்த எள்ளல் தொனியும் அங்கதம்ங்கிற பெயர்ல செய்யக்கூடிய அவதூறுகளும் தான் அவர்களை அந்த இடத்துக்கு மாத்தி இருக்குது. அதனுடைய விளைவாக வாக்களித்தவர்கள் பலர் திமுகவுக்கு எதிராக கடந்த காலத்தில் வாக்களித்தவர்கள் இப்போது இதுவரைக்கும் நான் சூரியனுக்கு ஓட்டு போடல, இலைக்கு தான் போட்டேன். ஆனா இப்போ இவர் ஆட்சியில நான் சூரியனுக்கு போடுவேன், ஏன்னா அவருடைய பல திட்டங்கள் எங்களுக்கு வீடு சேர்ந்திருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய எளிய மனிதர்களை அங்கங்கே ஊடகங்கள்ல பார்க்க முடியுது. இது போட்டோஷாப் எடுத்து வந்தது இல்ல. அது உண்மையான உணர்வின் வெளிப்பாடாக புரிந்து கொள்ள முடியும் மக்களோடு பழகுகிறவர்களுக்கு. மக்கள் பக்கத்துல போகாதவங்க வைத்தறிச்சலோட என்ன வேண்டுமானாலும் பேசலாம். தன்னுடைய பக்கத்தில் உட்கார்ந்திருப்பவருடைய கருத்தை கூட கேட்க தயாராக இல்லாமல் பேசாம இருங்கன்னு சொல்லக்கூடியவர்கள் தான் மக்களுடைய கருத்தை கேட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் மாலை நேரத்துல பரப்புரை செய்யறாங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் செய்யல. 2வது இடத்துக்கான போட்டியில கட்சிக்குள் தன்னுடைய தலைமையை நிறுவிக்கொள்ளும் போட்டியில, கூட்டணிக்குள் தன்னுடைய தலைமையை நிறுவிக்கொள்ளும் போட்டியில பிரம்மாண்டமான முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டு இருக்கிறார்கள். 2026 களம் திமுகவின் வெற்றிக்கு தயாராக இருக்கிறது. அந்த வெற்றியை வேறு வகைகளில் பறித்து விடக்கூடாது என்பதற்காக திமுக தொண்டர்களை முதலமைச்சர் விழிப்போடு வைத்திருப்பதற்காக சில விஷயங்களை பேசுறாரு. மற்றபடி மக்கள் நல திட்டங்களும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முயற்சி, பரப்புரை முயற்சியும் மக்களிடத்துல திமுகவினுடைய செல்வாக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவாகத்தான் நேரடியாக விமர்சனம் செய்ய முடியாதவர்கள் அங்கதம் என்ற பெயர்ல அவதூறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களோ எதிர்கட்சியோ வைக்கக்கூடிய விமர்சனத்தை இந்த திட்டங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் அந்த விமர்சனங்களை வைக்கிறாங்க அப்படின்னு மட்டும் நம்ம மேலும் எடுத்துக்க முடியுமா? இல்ல இப்போ தொழில் வளர்ச்சியில இரட்டை இலக்கத்தை தமிழ்நாடு அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னா விவசாயத்தை நீங்க கைவிட்டுட்டீங்க, விவசாயிகளுக்கு எதுவுமே செய்யலைன்னு சொல்றது. இன்னொரு பக்கம் மக்களுக்கு இந்தந்த திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கிறது, மாணவர்களுக்கு இந்தந்த திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கு, காலை உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, தமிழ் புதல்வன் திட்டம் கொண்டுட்டு வரப்பட்டிருக்கு, இது போன்ற விஷயங்களை சொன்னா காமராஜர் கொண்டுட்டு வராததா? அந்த அடித்தளம் தாங்க இன்னைக்கு இந்த நம்பர்ஸ் நீங்க காட்டுறதுக்கான அடித்தளம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு சேலன் மணிகண்டனே சொன்னாரு, தமிழ்நாட்டு வளர்ச்சி அப்படிங்கிறது புவியியல் ரீதியானதுங்க, அது கடல் சார்ந்த மாநிலம், அதனால இந்த நம்பர்ஸ் அப்படின்றாங்க. அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? அதுக்கு திமுகவோ இந்த 4 ஆண்டு கால ஆட்சியோ அதை கிளைம் பண்ணிக்க முடியாதா? இல்ல, இந்த 10 ஆண்டுகளுக்கு கடந்த இந்த ஆட்சிக்கு முன்னால் இருந்த 10 ஆண்டுகள்ல இது முழுக்க நிலப்பரப்பாக இருந்த, கடற்கரையே இல்லாத ஒரு தமிழ்நாடாக இருந்தது. அப்போதும் கடல் சார்ந்த மாநிலமாகத்தான் இருந்தது. கடல் சார்ந்த மாநிலங்களாக இந்தியால எத்தனை மாநிலங்கள் இருக்கு? தமிழ்நாடு மட்டுமா இருக்கு? அது போக கலைஞர் காலத்துல இருந்தது இரட்டை இலக்கம், அதுக்கப்புறம் இப்பதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்ற உண்மையை ஏற்றுக்கொள்வதில் என்ன கஷ்டம்? இந்த கணக்கு முறை இருக்குல்ல, இந்த அளவீட்டு முறை, அது மு.க. ஸ்டாலினும் தங்கம் தென்னரசும் உட்கார்ந்து முடிவு பண்ணதா? இதே அளவுகோல்களை வச்சுதானே நீங்க இந்திய பொருளாதாரம் 3வது இடத்துக்கு வந்திருக்குது, 4வது இடத்துக்கு வந்திருக்குது, அடுத்து 3வது இடத்துக்கு வரும், 2வது இடத்துக்கு போகும் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அனைத்து கதைகளும் இதே ஜிடிபி கணக்குகளை வச்சுதானே. சமூக பிரிவுகளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதையும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் போன்ற குறியீடுகளையும் அடிப்படையாக கொண்டு வளர்ச்சியை நாம கணக்கிடுகிறோமா? அந்த விவாதத்துக்குள்ள யாரும் போகிறோமா? போறதே கிடையாது. நம்ம ஒட்டுமொத்த அதானியினுடைய வளர்ச்சியும் நம்முடைய வளர்ச்சி தான் அப்படிங்கிற விதமாக கணக்கிடப்படும் வளர்ச்சியின் அடிப்படையில தான் இதுவும். இதுல ஏன் வருதுன்னா, அதுவும் எஸ்கேபி காரனா சரியாக சொன்னாரு, சாதாரண மக்களுடைய பார்ட்டிசிபேஷன், சமூக உற்பத்தியில் எளிய மனிதர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பங்களிப்பை கொடுப்பதற்கு எளிய மனிதருக்கு தேவையான சூழலை உருவாக்கி கொடுக்கணும். இண்டஸ்ட்ரியையும் சேர்த்து கவனிக்கிறாங்க, இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறாங்க, அதுக்கு சில விலைகளை கொடுக்க வேண்டியது இருக்கு.
அதன் மூலமாக எம்ப்ளாய்மெண்ட்டையும் பெற வேண்டியது இருக்கு. அதுல சில சாதகமான விஷயங்கள் இருக்குங்கிற அதே சமயத்துல சாதாரண எளிய மனிதர்களை, தொழிலாளர்களை பாதிக்கக்கூடிய பாதகமான விஷயங்களும் இருக்கு. இருந்தாலும் அதையும் கம்பி மேல நடக்கிற மாதிரி பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்குது இந்த அரசு. அவ்வப்போது வரக்கூடிய பிரச்சனைகளை தலையிட்டு தீர்த்து வைக்கின்ற ஒரு வேலையையும் அந்த அரசு செய்துகிட்டு இருக்குது. சேலம் மணிகண்டன் சொல்ற மாதிரி, வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன் சொல்ற மாதிரி செயல்படுத்துவதில் ஆங்காங்கே சில பிரச்சனைகள் இருந்தா அந்த பிரச்சனைகளை விமர்சனம் செய்வதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் யாருக்கும் இருக்காது. ஆனால் ஒட்டுமொத்தமாக அதனுடைய பலன்களை அப்படியே இடது கையால புறந்தள்ளுவது அல்லது நிராகரிக்கிறது அல்லது அது தொடர்பாக அவதூறுகளை மட்டுமே முன்வைக்கிறது அப்படிங்கிற அணுகுமுறை இருக்குல்ல, அந்த அணுகுமுறை எதிர்க்கட்சிகளை மேலும் மக்களிடத்துல தனிமைப்படுத்தும். ஏன்னா உண்மையான பலன்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க அந்த திட்டத்தை பற்றி, அது தங்களுக்கு சேர்ந்ததை பற்றி இழிவுபடுத்துவதையோ அல்லது அதை கேவலமாக பேசுவதையோ அவர்கள் ஒரு காலத்திலையும் ஏற்க மாட்டாங்க. அவங்க உதவி அரசிடமிருந்து பெறுகிறார்கள். சொல்லுங்க மணிகண்டன். ஆனா அவர் பேசுனதுக்கு அப்புறம் மீண்டும் அந்த வாய்ப்பை எனக்கே கொடுத்துருவீங்கன்னு நம்புறேன். கொடுப்பேன். நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல, விளக்கம் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஜென்ராம் சார், நான் ஒரு சின்ன விளக்கம் மட்டும் சொல்லிடுறேன். எப்ப கொண்டு வந்தீங்க திட்டங்கிறது தான் இங்க எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்வி. 4 வருஷம் வாளா இருந்துட்டு பேசாம இருந்துட்டு ஆட்சி முடிய போறப்ப அந்திம காலத்துல நல்லா அழகா மேக்கப் பண்ணி புது புது தமிழ் பேரா வச்சு இப்படி கொண்டு வரீங்களா? இதுதான் எந்த நேரத்தில் நீங்க அதே மாதிரி பாருங்க, ஈரோடு இடைத்தேர்தல் வர்றப்பதான் அது வரைக்கும் இந்த உரிமை தொகை யாருக்குமே கொடுக்காம இடைத்தேர்தலை மனசுல வச்சுட்டு உரிமை தொகை அறிவிச்சிங்க. இப்ப ஆட்சியில சொல்றதுக்குன்னு எந்த சாதனையும் இல்ல. கூட அங்க போயிடுவீங்க, ஒன்றிய அரசு குன்றிய அரசுமீங்க, சோறு வைக்க மாட்டீங்க. ஆட்சிக்கு வந்து பொறுப்பேற்ற முதல் நாள் போட்ட கையெழுத்து திட்டம் என்ன? கட்டணம் இல்லாத உரிமை பயணம், மகளிருக்கான உரிமை பயணம். அது அவங்க கொடுத்த வாக்குறுதியும் இல்லை. முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதிகளை நீங்க விமர்சிக்க, இன்னும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை பற்றி நீங்க பேசுங்க, நானும் அதை அப்படியே கேட்கிறேன். நிறைவேற்றப்படவில்லை என்றால் அது நிறைவேற்றப்பட வேண்டும்ங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறதுல உங்களோட நானும் சேர்ந்து நிற்கிறேன். ஆனா முதல் கொடுக்காத வாக்குறுதியை பதவியேற்றவுடன் முதல்ல நடைமுறைப்படுத்தினார்ல, அது வாக்குகளுக்காகவா? அதுல ஒரு சமூக பங்களிப்பு இருக்கு. சமூகத்தின் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு, நீங்க ஒரு நிலப்பிரபுவிடம் அடிமையாக இருக்கக்கூடிய விவசாயியை விட, ஒரு முதலாளியிடம் அடிமையாக இருக்கக்கூடிய தொழிலாளியை விட, ஒரு அலுவலக அதிகாரியிடம் அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு அலுவலக ஊழியரை விட, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஆணிடம் பெண், ஏழை குடும்பமாக இருந்தாலும் சரி, பணக்கார குடும்பமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஆணுக்கு பெண் அடிமையாக இருக்கிறாள். குடும்பம்ங்கிற அமைப்பே அந்த மாதிரி இருக்கு. அவர்களுடைய பயணத்திற்காக அவர்கள் சிறு சிறு விஷயங்களுக்கு கூட யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கக்கூடாது என்பதற்காக மகளிர் உரிமை திட்டத்தை, அந்த பயணமாக இருந்தாலும் அதுக்கு பிறகு உரிமை தொகையாக இருந்தாலும் கொண்டு வந்ததை அவ்வளவு எளிதாக நம்ம கடந்து போய்விட முடியாது. வேறு வேறு விமர்சனங்கள் இருக்கக்கூடும் ஆட்சி மேல, அதை முன்வைத்து நீங்க விமர்சனம் செய்யுங்க. அதுக்கு கருணா மாதிரி நண்பர்கள் பதில் சொல்லுவாங்க. ஒருவேளை அதுக்கு நீங்க சொல்வதில் மாறுபட்ட கருத்து இருந்தா நானும் பதில் சொல்றேன், என்ன மாதிரி ஆட்களும் பதில் சொல்லுவாங்க. அதை விடுத்துட்டு மக்களுக்கு உண்மையிலேயே நலன் பயக்கக்கூடிய திட்டங்களை இடது கையால புறந்தள்ளுவதும் அதன் மீது அவதூறுகளாக சுமத்துவதும், திரும்பவும் அதை தான் சொல்றேன், உங்களைத்தான் மக்களிடமிருந்து தனிமைப்படுத்தும். ஓகே, திரு கேஆர்டி ரமேஷ், இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? பெண்களுக்கான அந்த திட்டங்களாகட்டும், மாணவர்களுக்கான திட்டங்களாகட்டும், இன்னைக்கு முதியவர்களுக்கு அவர்கள் வீடு தேடியே சென்று ரேஷன் பொருட்களை வழங்கக்கூடிய இந்த திட்டமாகட்டும், வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்களுக்கு சரியாக அந்த பங்களிப்புகள் சென்று சேர வேண்டும் என்று இந்த அரசு எடுத்திருக்கக்கூடிய அந்த தாயுமானவர் திட்டத்தின் முயற்சி என பல்வேறு திட்டங்கள் சமூகத்தின் ஒவ்வொரு பாக்கெட்ஸ்ல இருக்கக்கூடிய மக்களையும் சமன் செய்வதாக அமைஞ்சிருக்குது. அப்படிங்கிறப்ப திட்டங்களை இதையெல்லாம் சேர்த்துதான் ஒரு ஒருமித்த வளர்ச்சியை கொண்டுட்டு போக முடியும். அந்த 1 ட்ரில்லியன் அப்படிங்கிற ஒரு இலக்கு அப்படின்னா 12% மேற்பட்ட வளர்ச்சி இந்த ஸ்டேட்டுக்கு இருந்ததுன்னா அதை அட்டைன் பண்ண முடியும். அப்படின்றப்ப ஒரு பக்கம் இந்த ஹியூமன் சோர்சஸை வளர்ச்சி பாதைக்கு கொண்டுட்டு வரணும். இந்த ஒரு பரவலாக்கப்பட்ட நோக்கத்தில் இந்த திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்க பார்க்கலையா?
இல்ல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட காலத்தின் அடிப்படையில் இது தேர்தலுக்கானதுங்கிற மாதிரியான விமர்சனத்துக்கு நீங்க பக்கத்தில் நிக்கிறீங்களா? திட்டங்கள் நிறைவேற்றுவதில் எந்த தவறும் கிடையாது. திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்கள், அது மக்களுக்கு சென்று அடைய வேண்டும், அதில் எந்தவித மாறுபட்டு கருத்தும் கிடையாது. ஆனால் கிட்டத்தட்ட அவர்கள் 2021 தேர்தலிலே வாக்குறுதி கொடுத்தது 202 பக்கம் 505 வாக்குறுதி. ஒரு 70-80% மிகப்பெரிய வாக்குறுதிகளை எல்லாமே அவர்கள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வாக்குறுதிகளை மட்டுமே அவர் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இப்போ அடுத்த தேர்தல் களம் இன்னும் ஓராண்டுக்குள்ளுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு புதிய மந்தையிலே பழைய கல் என்பது போல அதே திட்டம்தான், ஆனால் பெயர் மட்டும் அதற்கு இந்த பெயர் அந்த பெயர் என்று முதல்வர் அவர்கள் பெயரிலே அந்த திட்டம் இன்றைக்கு நடைபெற்று வருகிறது. அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு சில திட்டங்களை நீங்கள் வாக்குறுதிகளாக கொடுத்தீங்க. கல்வி கடனை தள்ளுபடி சொன்னாங்க, செஞ்சாங்களா? அதே போல் அனைவருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி என்று சொன்னாங்க, அதே போல் அதை செஞ்சாங்களா? பெட்ரோல் மீது டீசல் மீது விலையை நாங்கள் குறைப்போம், சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியத்தை தருவோம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அறிவிப்போம், மாதந்தோறும் மின்சார கணக்கீட்டு முறை அறிவிக்கப்படும். இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகள். இதை நான் சொல்கிறது ஒரு சாம்பிளுக்கு, ஒரு சிலது தான். கிட்டத்தட்ட இவ்வளவு தேர்தல் வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்ற அந்த காரணத்தை தான் நீங்கள் சொல்லுகிறோம். நீங்கள் மீண்டும் இப்போ தேர்தல் அடுத்து வருகிறது, உங்களுடைய வாக்குகளை வாக்குகளாக மாற்ற வேண்டும், வாக்காளர்களை நீங்கள் நேரடியாக மீண்டும் சந்திக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு முதல்வர் களத்திலே சென்று உங்களோடு ஸ்டாலின், மக்களோடு ஸ்டாலின், மக்களோடு முதல்வர் என்ற அந்த ஒரு சில திட்டங்களை, தாய் மாணவன் என்ற திட்டங்களெல்லாம் இப்போ நிறைவேற்றுறாங்க. நீங்கள் கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலத்தில் நீங்கள் முதல் ஆண்டு காலத்திலேயே முதல்வரிடத்திலேயே ஒரு அதிக திட்டங்களை நிறைவேற்றியிருந்தால் அது வரவேற்கக்கூடியது. இன்றைக்கு முந்தைய, இதை நான் மறுக்கல, இதே முந்தைய ஆட்சி காலத்தில் திமுகவுடைய ஆட்சி காலத்தில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வரும்போது கஜானாவை காலியா வச்சுட்டு போனாங்க, கொரோனாவை காரணமா சொன்னாங்க, அன்னைக்கு இருந்த எக்கானமி பர்சன்டேஜை பாருங்க, கொரோனா காரணமாக அப்படியே படுத்திருந்தது, அந்த ஒரு நிதிச்சுமை இருந்தது. அதுக்கப்புறம் ஒன்றிய அரசு கிட்ட நிதி கேட்கிறோம், பல்வேறு திட்டங்களுக்கு கிடைக்கல. இதற்கெல்லாம் மத்தியில தான் இந்த வளர்ச்சி, ஒரு செக்டாரா நாங்க திட்டங்களை கொண்டுட்டு வரோம்ன்றாங்க. கஜானா காலி என்பது இன்றைக்கு நேற்று திமுக சொன்னது கிடையாது. 89 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு முதல்வராக பொறுப்பேற்ற உடனேயே சொன்னாங்க, கஜானா காலியாக இருக்குது, தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தில் பணம் இல்லை, நான் இதை சிரமப்பட்டு தான் இந்த அரசாங்கத்தை நடத்தப் போகிறேன் என்று சொல்லி தான் 89 சொன்னாங்க. அதே போல 96 ஆட்சி வருகின்ற பொழுது அம்மையார் ஜெயலலிதா அவர்களை குறை சொல்லி அன்றைக்கு அவர்களுடைய ஆட்சியிலே நீங்க அதை மறுப்பீங்களா? எதுங்க 21 சூழலுக்கு வாங்க, நீங்க அதை மறுப்பீங்களா? இல்ல, அதான் நீங்க தொடர்ந்து எப்பொழுதுமே கஜானாவில் பணம் இல்லை என்று சொல்வது திமுகவினுடைய வாடிக்கை. நான் அந்த வாடிக்கைக்கு சொல்லவில்லை. நீங்க கஜானாவில் பணம் இல்லை தெரிஞ்சுதானே நீங்க மக்களிடத்துல வாக்கு கேட்குறீங்க. நீங்க கஜானாவில் பணம் இல்லைன்னு தெரியக்குள்ள ஏன் நீங்க 505 வாக்குறுதிகளை கொடுக்குறீங்க? வாக்குறுதிகளை குறைச்சு கொடுக்க வேண்டியதானே? நீங்க கல்வி கடன் தள்ளுபடி என்ற ஏன் பொய்யான வாக்குறுதியை தரீங்க? நீங்க அனைத்து மகளிருக்கும் நீங்க நகைக்கடனை தள்ளுபடி என்று சொல்லி நீ அந்த பொய்யான வாக்குறுதிகளை தருவீங்க? நீங்க நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளை மட்டும்தானே மேடம் தர முடியும். கஜானா காலி அவர்களுக்கு தெரியாதா? அன்றைக்கு அவர் எதிர்க்கட்சி தலைவர் தானே. நீங்க புதிதாக அரசியலுக்கு வந்து விட்டார். அவர் இந்த அரசியல் களத்தோடு, இந்த அரசாங்க களத்தோடு, இந்த அரசியலுடைய சூழலோடு, அரசாங்கத்துடைய சூழலோடு அவர் இருக்கிறவருக்கு கஜானா எவ்வளவு இருக்கிறது, கடன் இருக்கிறது, எவ்வளவு இருக்கிறது அவருக்கு தெரியாதா? 10 ஆண்டு திட்டங்களாகவும் இருக்குது, இந்த 10 ஆண்டு இந்த தொலைநோக்கு திட்டங்களாகவும் கூட இருக்குது. இன்னொரு டேர்ம் வரும்பொழுது அதை இது பண்ணுவாங்க. தொலைநோக்கு திட்டத்தை நான் குறை சொல்லவில்லை, கொண்டு வந்திருக்காங்கன்னு எடுத்துக்க முடியாதா? தொலைநோக்கு திட்டத்தை குறை சொல்லவில்லை. தொலைநோக்கு பார்வை இருக்கணும் தான் வேண்டும். ஒரு அரசாங்கத்துக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கணும், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாங்கள் கேட்பது என்னவென்று சொன்னால், கிட்டத்தட்ட பெரும்பாலான நீங்கள் வாக்குறுதிகள், குறைந்தபட்சம் நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை மின்சார கட்டணத்தினுடைய கணக்கீடு எடுப்பேன்னு சொன்னீங்களே, அதை செய்திருக்கலாமே. இன்றைக்கு மின்சார கட்டணம் எப்படி ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு. இதுவே இந்த மின்சார கட்டத்தினுடைய போராட்டத்திற்கு அன்றைக்கு முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது வீதியில் போராடினார்ல. இன்றைக்கு அதே போல் இந்த சுகாதார பணியாளர்களுக்கு அன்றைக்கு அவர் தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னார்? உங்களுக்கு நிரந்தர பணி ஒதுக்கப்படும் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு மேலாக போராடுகிறார்கள். அதற்கு என்ன நடவடிக்கை? அதே போல பகுதி நேர ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட போன மாதம் அவங்களும் சிறையில் அடைக்கப்பட்டு தான் மீண்டும் எல்லாம் இல்லத்துக்கு சென்றாங்க. ஆகவே அவர்களுக்கு என்ன சொன்னீங்க? நீங்கள் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கும் என்று சொன்னீங்க. அதே போல பழைய ஓய்வூதிய திட்டம் அது அப்படியே நிறைவேற்றப்படும் என்று சொன்னீங்க. ஆகவே இவ்வளவு வாக்குறுதிகள் நிறைவேற்றுகின்ற பொழுது கஜானாவில் பணம் இருக்கா இல்லையா என்று அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர், இன்றைக்கு முதல்வர் அவருக்கு தெரியாதா? ஆகவே வாக்குறுதிகளை கொடுப்பது
திட்டங்களை மக்கள் பார்க்க மாட்டாங்க, நிறைவேற்றாத வாக்குறுதிகளை தான் பார்ப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அப்படின்னா எடப்பாடி அவர்கள் என்ன யுக்தியை எடுக்க முடியும்? அவர் போகக்கூடிய பாதை சரியாதான் இருக்கா? இல்லை, நீங்கள் எடப்பாடி எடுக்கக்கூடிய பாதை மக்களை சந்திக்கிறார். மக்களோடு தினந்தோறும் அவருடைய இந்த ஆட்சியினுடைய சூழல்கள் எந்தெந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சொல்லுகிறார். நான் இன்னொன்றும் சொல்லுகிறேன், இந்த ஆட்சி அல்ல, அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பொழுது அது மக்களால் அப்புறப்படுத்தப்படக்கூடிய ஆட்சியாக இருக்கும். டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு திருக்குறளை அடிக்கடி அவர் மேற்கோள் காட்டுவார். அல்லற்பற்று ஆற்றாது கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்று சொல்வார். அதாவது கொடுமை பொறுக்க முடியாமல் மக்கள் சிந்திக்கும் கண்ணீர், மக்கள் சிந்துகின்ற கண்ணீர் ஆட்சியை அழிக்கும் படைக்கருவி என்று சொல்வார். ஆகவே மக்கள் நீங்கள் வெளியில் சொல்ல முடியாது, அவங்க உள்ள புழுங்குவாங்க. அதை பத்திரிகைகள் தான் சொல்லும். மக்கள் எங்கே பாதிச்சிருக்காங்க, அவங்களுக்கு எந்த நலத்திட்ட உதவிகள் கிடைக்கல, அந்த நம்பி வாக்களித்த மக்களுக்கு அவர்களுக்கு எந்தெந்த நலத்திட்டங்கள் கிடைக்கணும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு குடும்பத்திற்கு ஒருவருக்கு அரசு வேலை என்ற அந்த வாக்குறுதியை கூட நீங்கள் நிறைவேற்றப்படவில்லை. இப்படி பல வாக்குறுதிகளை நம்பி தான் அவங்க வாக்களிக்கிறாங்க. நீங்கள் கடந்த முறையில் அந்த ஆட்சி சரியில்லை என்று சொல்லி தான் உங்களுக்கு வாக்களிக்கிறோம். நீங்கள் சிறந்த முறையில் ஆட்சி செய்தால் நீங்கள் தான் இன்று நிரந்தர முதல்வராக இருப்பீர்கள். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கி நீங்கள் புது புது திட்டம் அறிவிக்க வேண்டாம், நீங்கள் தான் தமிழ்நாட்டினுடைய நிரந்தர முதல்வர். ஆகவே தான் இந்த திட்டங்கள் எல்லாம் நாங்கள் புதிய மந்தையிலே பதையக்கல். ஆகவே அதை தான் அதை சொல்லுகிறோம். ஓகே திரு அருண், நீங்க இதை எப்படி பார்க்கிறீங்க? எவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றி இருந்தாலும் நிறைவேற்றாத வாக்குறுதிகளை மக்கள் யோசிப்பாங்க, பார்ப்பாங்க, அதையும் கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த திட்டங்கள் எல்லாம் எல்லா தரப்பினரையும் சென்றடைஞ்சிருக்கிறது. இது மக்களின் தேவை கருதி ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்பட்ட திட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா? இல்ல நீங்க இவ்வளவு வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளையே இந்த அரசு கொடுத்த ஆட்சிக்கு வருது அப்படிங்கிற கேள்வியை நம்ம அட்ரஸ் பண்ணணுமா? அதாவது ஒட்டுமொத்தத்தில் நான் இப்போ எல்லாம் பேசிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் பார்க்கறது தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்தின் வழியாக தமிழ்நாட்டில் உள்ள சிறுபான்மை மக்களுக்கு எவையெல்லாம் இந்த 4 ஆண்டுகளிலே செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த தமிழ்நாடு சிறுபான்மையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், பாசிகள், இவர்கள் இது மட்டுமல்லாமல் மொழிவாரியான சிறுபான்மை மக்கள், கன்னடிகாசு, தெலுங்குஸ், ஆங்கில இந்தியன்ஸ், இவர்களெல்லாம் பார்க்கிற போது திட்டங்கள் எல்லாம் 4 வருடங்களாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை தரவுகளாக சொல்லலாம். ஆனால் 28 மாவட்டங்களில் சென்று கள ஆய்வு செய்து அதில் நான் தெரிந்து கொள்வது, முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கம், கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கங்களுக்கு மட்டும் 67 கோடி அவர்களுக்கு மானியமாக, தனிநபர் கடனாக, சுய உதவி குழு கடனாக, தொழில் தொடங்குவதற்கு, அவர்களுக்கு திறமைகள் இருந்தால் அதை வைத்துக்கொண்டு அவர்கள் தொழில் தொடங்குவதற்கு 67 கோடிக்கு மேலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சிறுபான்மை மாணவியர் தங்குவதற்கு 1149 விடுதிகளில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினருக்கும் சேர்த்து இது கொடுக்கப்படுது. சிறுபான்மை மாணவியர் தங்குகிறார். அதே போன்று தேவாலயங்கள், மசூதிகள், சமண ஆலயங்கள், பௌத்த ஆலயங்கள் பழுது பார்ப்பதற்கு, புனரமைப்பதற்கு ஒவ்வொரு வருடமும் 10 கோடிக்கு மேலாக ஒவ்வொரு வருடமும் கொடுக்கப்பட்டு 21லிருந்து 24 வரைக்கும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்களுக்கு உலமாக்கல் வாரியம், கிறிஸ்தவர்களுக்கு உபதேசியார் வாரியம் என்று இதுவரைக்கும் 21லிருந்து 25 வரைக்கும் 28 கோடி 59 லட்சம் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பலன் பெற்றிருக்கிறார்கள். இதுபோன்று இருசக்கர வாகனங்கள் இஸ்லாமியர்களுக்கு இதுவரைக்கும் 3 கோடி ஒவ்வொரு உணவமாக கொடுக்கப்பட்டிருக்கு. 38 மாவட்டங்களிலும் ஒரு மிக பெரும் பிரச்சனையாக இருந்து வந்தது கல்லறை தோட்டங்கள், கபர்ஸ்தான், இஸ்லாமியருக்கு கபர்ஸ்தான், கிறிஸ்தவர்களுக்கு கல்லறை தோட்டம். இவற்றை நீ பார்த்தா 38 மாவட்டங்களும் ஹெட் குவார்ட்டர்ஸில் தலைமை இடத்துல அமைப்பதற்கு 38 மாவட்டங்கள் சரி. இப்போ 15 மாவட்டங்கள் இதுக்கு கிடப்பில் இருந்தது. அதையும் மீண்டும் தொடர்ந்து இப்போ எல்லா மாவட்டங்களும் ஒரு 5 மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்கள்லாம் ஹெட் குவார்ட்டர்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இறக்கிற போது மக்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை ஒரு சிறுபான்மை மக்கள் எந்த விதத்திலும் இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி அவர்களுடைய பாதுகாப்பு, சேஃப்கார்ட்ஸ், அவருடைய உரிமைகள், ரைட்ஸ்,
அவருடைய நலத்திட்டங்கள் வெல்ஃபேர் ஸ்கீம் இவை மூன்றும் சரியாக போய் சேர வேண்டும். சேரவில்லை என்று சொன்னால் அதற்கு தடையாக எது இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து அதை செயல்படுத்தி கொண்டு வர. இது புதுசாக திட்டங்களை உருவாக்குவதை விட பழைய திட்டங்கள் இருப்பதை விட, இப்போ காலை உணவு நீங்கள் எடுத்தீங்கன்னா காலை உணவு இதுவரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு கிராமப்புறத்திலிருந்து அதை விரிவாக்கி காலை உணவை நகர்ப்புறத்திலும் கொடுக்கப்படுகிறது. அதுபோன்ற கிராமப்புறம் இருக்கக்கூடிய சிறுபான்மை மாணவியருக்கு, முக்கியமாக மாணவியருக்கு 1,20,508 பேர் இதில் பலன் பெற்றிருக்கிறார்கள். இந்த மாணவியர்களும் படிப்பதற்கு ஒன்றிய அரசு அவருடைய கல்வி உதவித்தொகை நிறுத்திய போதும் இவர்கள் இந்த மெட்ரிக்கில் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் என்று அதுபோன்று சிறுபான்மையினர் நிறுவனங்களுக்கு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பது கிடப்பில் இருந்தது. ஒரு வருடம் அதற்கு அந்தஸ்து கொடுத்துவிட்டு நிறுத்திவிட்டார்கள். அதுக்கு மறுபடிக்கும் ஒன்றிய அரசை போக வேண்டியிருந்தது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஒரு எம்பவர்ட் கமிட்டி ஒன்றை உருவாக்கி இப்பொழுது ஒவ்வொரு சிறுபான்மை இனத்தினுடைய அவர்கள் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ், நிரந்தர அந்தஸ்து இதுவரைக்கும் 250க்கு மேலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நிலுவையில் உள்ளதை தொடர்ந்து செய்கிறார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் 30% மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையில் இருக்கக்கூடியவர்களே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய 30% ஒதுக்கீடை 3.5 ஒதுக்கீடு கொடுக்க சொல்லி அதுவும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போ 28 மாவட்டங்களில் நான் கள ஆய்வு செய்து பெறப்பட்ட 839 மனுக்களில் 661 செயல்படுத்துவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் அவருடைய இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளையும் ஊக்கப்படுத்தி அவர்களை முடுக்கிவிட்டு அவர்களுக்கு இதுக்கெல்லாம் தீர்வு காண சொல்லி 28 மாவட்டங்களில் சந்தித்திருக்கிறோம். இப்போது 38 மாவட்டங்கள் முடிக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை திட்டங்களிலும் எவையெல்லாம் செயல்படுத்தப்படுகிறால் 80% மேலாக செயல்படுத்தப்பட்ட வருகிறது என்பதை ஒரு ஆய்வாக செய்து இந்த ஆய்வு அறிக்கையை செயல்படுத்திருக்கிறோம். ஆகவே பொது திட்டங்கள் வந்தாலும் பழைய திட்டங்கள் இதுவரைக்கும் இருந்த திட்டங்களை 80%, 85% நிறைவேற்றப்பட்டு வருகிறது. நான் சொன்னதெல்லாம் சேர்த்து பார்க்கிறது ஒவ்வொரு வருடமும் எவ்வளவு சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது சொல்லும்போது யார் ஒரு அரசு என்ன என்று சொன்னால் த்ரூ அந்தியோதயா யூ கேன் ரீச் சர்வோதயா. அதாவது விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுடைய பாதுகாப்பை செய்துவிட்டாலே பரந்துபட்ட மக்களுடைய விடுதலையை செய்ய வேண்டும். இந்த நோக்கத்தில் தான் நான் இது ஒரு குறுகிய பார்வையை பார்க்காம நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஒரு விளிம்பு நிலையில் மக்களுடைய மேம்பாட்டுக்கு நீங்கள் உழைப்பீர்களோ அப்பொழுதெல்லாம் ஒட்டுமொத்த மக்களுடைய விடுதலைக்கு நீங்கள் உழைப்பீர்கள் என்கிற இந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு அரசும் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பதற்கு முழு முயற்சிகள் எடுத்திருக்கிறது. அதனால தான் ஆணையம் போன்ற செயல்பாடுகளில் சிறப்பாக அப்போ 2021 24 வரை அறிவிக்கப்பட்ட திட்டங்களை சிறப்பாக செய்து அதுக்கு ஒரு தரவுன்னு சொன்னால் இத்தனை பேர் பலன் பெற்றிருக்கிறார்கள். அதற்கு இன்னொரு தரவு என்றால் இவ்வளவு கால செலவு அவர்களை போய் சென்று பார்க்கிற இடங்கள்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். புதிய திட்டங்களோடு நிவர்த்தி செய்கிறோம். பழைய திட்டங்களும் எஃபிஷியண்டா செயல்படுத்தப்பட்டிருக்குது. குறிப்பிட்ட ஒவ்வொரு செக்டார்ஸுக்கும் உரிய திட்டங்கள், செயல்பாடுகள், செயல் வடிவம்ங்கிறதெல்லாம் நீங்க சிறுபான்மையினர் பார்வையிலிருந்து இருக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் விரிவா சொன்னீங்க. இதற்கு மத்தியில் சமூக வலைதளங்கள்ல மக்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், தாயுமானவர் என அடுத்தடுத்து மக்கள் நல திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைப்பது மக்களுக்கு தேவை என்பதால் என்று 76 விழுக்காட்டினரும், செல்வாக்கை அதிகரிக்க என்று 21 விழுக்காட்டினரும், அரசு நிர்வாக நடவடிக்கை என 3 விழுக்காட்டினரும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மக்களுக்கு நன்றி. திரு சேலம் மணிகண்டன், சொன்ன திட்டங்கள் அதே போல பழைய திட்டங்களும் சரி, புதிதாக கொண்டு வந்த திட்டங்களோடு பழைய திட்டங்களும் சரியாக நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. சிறுபான்மையினர் நலன் சார்ந்த பல விஷயங்களை இந்த அரசு முன்னெடுத்து நிறைவேற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத திரு அருண் சொன்னதை நம்ம பார்த்திருப்போம். சிறுபான்மையினர் நலனுக்காகத்தான் பாஜக கூட்டணியிலிருந்து வெளிவருகிறேன்னு சொன்ன திரு எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு பாஜக கூட கூட்டணி அமைத்து பயணிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அங்க அந்த வாக்குகளும் தொய்வாகும். அந்த வாக்குகளையும் கூட வாக்குகளை தாண்டி அவர்களுக்கு தேவை என்பதால் அந்த திட்டங்களும் நிறைவேற்றி இருக்கிறார் முதலமைச்சர்னு அவர்களை சார்ந்தவங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இதையெல்லாம் எப்படி எடப்பாடி அவர்கள் எதிர்கொள்ள போறார்?
எடப்பாடிலாம் போன போக்கில் வந்து நல்லா எதிர்கொள்வாருமா, அவரை பற்றி பிரச்சனை இல்லை. 2019 ஸ்டாலின் எந்த இடத்துல நின்று மக்களை சந்திச்சாரோ அந்த எதிர்க்கட்சி தலைவருங்கிற இடத்துல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நின்று மக்களை சந்திக்கிறாரு. அன்னைக்கு முதலமைச்சராக இருந்து தோத்து போன எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தோத்து போனாரோ அந்த தோல்வியை வாங்கிறதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் காத்துக்கிட்டு இருக்காரு இப்போ முதலமைச்சருமா. திரு அருண் அவர்கள் பேசுகிறத வச்சு ஒன்று புரிஞ்சுக்கிட்டோமா, மைனாரிட்டி வாக்கு வங்கி தான். நான் ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கு போனால் நானும் கிறிஸ்தவன் தான் அப்படின்னு பேசுகிற முதலமைச்சர் மைனாரிட்டி ஓட்டு வங்கிக்கு சத்தம் இல்லாத இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு. அதில் பாருங்கள், போகிற போக்கில் சமண பௌத்த கோயில்கள் புனரமைப்பினார். 10 பைசா அதுக்கு ஒதுக்கிருக்காங்களான்னு கேட்க சொல்லுங்கள். பண்ணினதெல்லாம் என்னோடய இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் ஓட்டு வங்கி அப்படிங்கிறத இதாக வச்சு அவர் பண்ணினதுமா. இது சமூக நீதிலாம் சொல்கிறீங்களாம்மா. நான் ஒன்று கேட்குறேன், இந்த பேப்பர்ல எழுதி சீனி சித்தப்பா அப்படின்னா அது வந்து இனிக்காதுமா. நலத்திட்டங்கள் மூலமா இது பண்ணிட்டு சர்வோதயா விளிம்புநிலை மக்களுக்கும் எல்லோருக்குமான திட்டங்கள்னு சொன்னாரு. நீங்க அப்படியே ஜஸ்ட் லைக் தட் சிறுபான்மையினர் வாக்குகளுக்காக தான் ஒரு பிரயோஜனம் சொல்ல முடியுமா? சார் இல்ல சார் கேட்டதனால சமணர்களுக்கு வந்து சத்தம் பெரிது, கீர்த்தி சத்தம் பெரிது, சிலைகள் வைக்கிற இடங்கள் பெருசா சார். நான் முடிச்சறேன். அந்த சிலைகளை ஒரு பரப்புரை பண்ணீங்க, நான் அமைதியா கேட்டுட்டு இருந்தேன். அதாவது ஒரு நாட்டுல வளர்ச்சிங்கிறது வெறும் திட்டங்களால் மட்டும், திட்டத்தை அறிவிக்கிறதால மட்டும் ஒரு நாட்டுல வளர்ச்சி வர்றதில்லை. இன்னொரு பக்கம் அப்படியே இந்த ஆட்சியின் இரண்ட பக்கத்தை பாருங்க. சந்தி சிரிக்கிற சட்டம் ஒழுங்கு, விண்ணை மட்டும் விலைவாசி, வீதியில் நடக்க பாதுகாப்பு இல்லை, வீட்டில் இருக்கவும் பாதுகாப்பு இல்லை, போதை கலாச்சாரத்துக்கு அடிமையான தமிழ்நாடு, பழைய நலத்திட்டங்கள் நிறுத்தம், திராவிட போலீஸின் லாக்அப் கொலைகள், சாதிய கொலை. இது வேற ஜென்ராம் சார் சொல்றாரு. அப்படி பிறக்கிறதுல இருந்தே பார்த்தீங்கன்னா சமூக நீதி ஆட்சியில் ஈவேரா என்னுடைய தலைவர்னு சொல்ற ஆட்சியில் ஏன் சார் சாதிய கொலை நடக்குது? ஏன் சார் விவசாயி மேல குண்டர் சட்டம் போடுறாங்க? பரந்தூர்ல ஏன் சார் வந்து பாகிஸ்தான் பார்டர்ல போடுற மாதிரி 4 பக்கம் பேரிகார்டர் போட்டு தட்டு வச்சிருக்காங்க? இது ஆட்சியின் அவலம். குஜராத்தில் சேம் சைடு கோல் ஒன்று போடுறேன் பாருங்க. யாரோ வெளிநாட்டு அதிபர் வர்றப்ப குஜராத்தில் ஒரு பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா வண்ண துணிகள்லாம் போட்டு பழசெல்லாம் மறைச்சி வச்சுட்டு பளபளக்குது பாருன்னு காமிச்சாங்க பாருங்க. அந்த மாதிரி முதலமைச்சர் எப்படி நல்லா ஆரோக்கியத்தோட நல்லா டிப்டாப்பாக இருக்காரோ, பேரை வச்சு மக்களை ஏமாத்துறாங்க. எந்த மக்களுக்கு ஒன்று தெரியுமா? எப்போ ஆரம்பிச்சிங்க, எதுக்காக ஆரம்பிச்சிங்க? எங்களுக்கு காதில் நான் ஒன்று கேட்குறேன், அனைவருக்கும் உரிமை தொகைன்னு சொன்னீங்களா? 1.25 கோடி பேருக்கு இது வரைக்கும் கொடுக்கல. இப்போ திடீர்னு மனு வாங்கி கொடுங்க, உங்களுக்குலாம் கொடுக்குறேன்னா மக்கள் என்ன முட்டாள்களா? நீங்கள் தேர்தல் வருது ஏமாத்துறதுக்கு வாங்குறீங்க. அவங்களும் சிரிச்சுக்கிட்டே புன்னகையோட கடந்து போவாங்க. பதில் சொல்றதுக்கு எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் வைக்கும். அப்புறம் அதுக்கு போய் ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில். ஏன்னா முன்னாடியே சொல்லிடுறேன், இது வாக்காளர் திராவிட போலீஸ், திராவிட ஆட்சி, திராவிட கலெக்டர் இருக்கிறாங்க, திராவிட ஆர்டிஓ இருக்கிறாங்க. அதனால இங்கெல்லாம் பண்ண முடியாது. நாளைக்கு தோத்து போயிட்டீங்கன்னா அதை காரணமா கொண்டாந்துடாதீங்க. ஓகே திரு கருணா, அதாவது இந்த மேலும் இந்த மைனாரிட்டி மற்றும் இந்த சிறுபான்மை மக்களுக்கான நலத்திட்டங்களை எல்லாம் திரு அருண் அவர்கள் தெளிவாக சொன்னார். திரு மணிகண்டன் அவர்களுடைய பேச்சில் வந்து இந்த சமூக நீதி இந்த மாதிரியான விஷயங்களை சொற்களை சொல்லும்போதே ஒரு பெரிய எல்லல் இருக்கிறது. இருக்கட்டும், பரவாயில்ல. அவருடைய வயிற்றெரிச்சலை மேலும் அதிகரிக்கும்படி இன்னும் ஒரு சில தகவல்களை நான் சொல்ல விரும்புகிறேன். வெறுமனே சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல, பட்டியலின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இந்த அரசு தீட்டி வரும் திட்டங்கள் என்பது இந்திய அளவில் ஒட்டுமொத்த இந்த தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்துக்கான அந்த ஆணையத்தின் தலைவர் வந்து பார்த்து பாராட்டி விட்டு குறிப்புகள் எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. சாதாரணமாக எஸ்சி எஸ்டி மாணவர்கள் உயர்கல்விக்கு போவதே ஒரு பெரிய சாதனை என்ற அளவில் இருந்த இந்த நிலையை மாற்றி இப்பொழுது தமிழ்நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட 120 மாணவர்களை அயல்நாட்டு பல்கலைக்கழகத்தில் சேர்த்து தமிழ்நாடு அரசு படிக்க வைக்கிறது. அதற்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எஸ்சி எஸ்டி மாணவர்கள் தொழில் முனைவோர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் பட்டியலினத்திலிருந்து ஒரு பெரிய தொழிலதிபர்களாக வர வேண்டும் என்பதற்காக 100 கோடி ரூபாய்க்கு மேல் செலவுப்பட்டு புதிதாக 85 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஆரம்பித்து தமிழ்நாடு அரசே அதை மென்டார் செய்து கொண்டிருக்கிறது. நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் உருவாகி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலிருந்து, எத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகள். யூபிஎஸ்சி தேர்வு பட்டியலில் தமிழ்நாடு பெயரே இல்லாமல் கிட்டத்தட்ட எங்கோ 1, 2 இருந்த காலம் போய் இன்று கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் நான் முதல்வன் திட்டங்கள் மூலமாக உருவாக்கி இருக்கிறார்கள். இது போன்ற எத்தனையோ அடுத்த தலைமுறைக்கான திட்டங்களை தீட்டி இப்பொழுது நாம் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறோம். இதில் முக்கியமாக வந்து நான் சொல்ல விரும்புவது
என்னவென்றால் ஏதோ தேர்தல் வருகிறது, தேர்தல் வருவதற்காக இந்த திட்டங்களை தீட்டி அதற்காக போகிறாங்க. இப்போ வீடு வீடாக சென்று ஏன் நீங்கள் நீங்கள் வந்து உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று 4.5 ஆண்டு காலத்தில் மக்களிடையே ஆளுங்கட்சி மீது அதிருப்தி இருந்தால் ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வீடு வீடாக மக்களை சென்று சந்திக்க முடியுமா? ஏன் அதிமுக 2021 தேர்தலில் அமைச்சர்கள் பல ஊர்களுக்கு செல்ல முடியாத அளவுக்கு அத்தனை எதிர்ப்புகள் இருந்ததே, அப்படி ஏதாவது ஒரு எதிர்ப்புகள் இருக்கிறதா? அதிமுகவின் சார்ந்த குடும்பங்களில் சார்ந்தவர்களே நாங்கள் இந்த ஆட்சியில் பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு உரிமை தொகை கிடைக்கிறது, நாங்கள் தினமும் மகளிர் பேருந்தில் இலவசமாக பேருந்து பயணம் செல்கிறோம், நாங்கள் உறுப்பினராக ஆகிறோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முக்கியமாக நான் சொல்ல விரும்புவது தொழில் வளர்ச்சி. இந்த தென் மாவட்டங்களில் இதுவரை கவனிக்கப்படாத இருந்த தென் மாவட்டங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தென் மாவட்டங்களில் மற்றும் மணப்பாறையில் உணவு பூங்கா, தேனியில் உணவு பூங்கா, அரியலூரில் ஜெயங்கொண்டத்தில் ஆயிரக்கணக்கான வேலை கொடுக்கக்கூடிய செயற்கை காலனி தயாரிப்புகள் 30 மாதங்களில் அறிவிக்கப்பட்ட வின்பாஸ்ட் கார் தொடங்கி கார் தொழிற்சாலை தொடங்கி உற்பத்தி தொடங்கி விட்டது. டாடா சோலார் 4400 கோடி ரூபாய் சோலார் பல லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. களத்தில் எங்களை எதிர்கொள்ள முடியாத அதிமுக, களத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசின் சாதனையை எதிர்கொள்ள முடியாமல் இப்படி எத்தனை வேணாலும் அவர்கள் பிதற்றிக் கொண்டிருக்கலாம். தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி நான் நிச்சயமாக சொல்ல வேண்டும். தேர்தல் வாக்குறுதிகளை ஒவ்வொன்றும் பார்த்து நிறைவேற்றி கொண்டு வருகிறது இந்த அரசு. நிறைவேற்றாத வாக்குறுதிகளையும் நிச்சயமாக எஞ்சியிருக்கக்கூடிய காலத்தில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றும். ஓகே திரு ரமேஷ், உங்களுடைய இறுதி பார்வை சுருக்குமா? அதாவது ஆட்சிக்கு 100 நாட்களுக்குள்ளாக நீங்கள் நலத்திட்ட உதவிகளை சொல்லுங்கள், அவங்க சொன்ன உறுதிகளை சொல்லுங்கள், அது ஒரு பக்கம் விட்டாலும் கூட 100 நாட்களுக்குள்ளேயே பால் விலை உயர்வு, அதேபோல் சொத்து வரி உயர்வு, அதேபோல் தண்ணி வரி உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, தொழில் வரி உயர்வு, கட்டுமான பொருட்களினுடைய விலை உயர்வு, இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரியை, விலை உயர்வை தமிழக மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். எப்படி இது பொன்னான ஆட்சி, தேனான ஆட்சி என்று எப்படி அவர்கள் நினைப்பார்கள்? நாம் வேணால் ஊடகங்களில் பேசிக்கலாம், இயக்கத்தை சார்ந்தவர்கள் பேசிக்கலாம். பொதுமக்கள் பொது பார்வையிலே இன்றைக்கு எவ்வளவு விலைவாசி ஏற்றத்திலே அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற நீங்கள் வேணால் ஒரு சர்வே எடுத்து பாருங்களேன். அந்த சர்வே எடுத்தால் உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. இப்பவே சர்வே, ஆகவே சர்வே முடிவு சர்வே என்பது நீங்கள் தேவைப்பட்ட ஊடகங்களை வைத்து எடுக்க வேண்டாம், நீங்கள் பொதுவான ஊடகத்தை வச்சு எடுங்க. நீங்கள் மக்கள் விலைவாசி உயர்வால் பாதித்திருக்கிறார்களா இல்லையா என்பதை அவர்கள் தெளிவாக சொல்லட்டும். வரும் 100 நாட்களுக்குள்ள ஏற்றிட்டீங்க. ஆட்சிக்கு 100ஆவது நாள் பால் விலை உயருது, எதுவுமே செய்ய மாட்டோம், இவ்வளவு நலத்திட்ட உதவிகளை செய்வோம், இவ்வளவு தொழில் எங்களுடைய முன்னேற்றம் தருவோம், அதெல்லாம் ஓகே செய்கிறீங்க, நான் குறை சொல்லல. தொழில் முன்னேற்றம் வந்திருக்கு, இப்போ சார் சொன்ன மாதிரி பல தொழிற்சாலைகள் வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு சாமானியன் பாதிக்கக்கூடிய மின்சார கட்டணம் உயர்ந்திருக்க, பால் விலை உயர்ந்திருக்க, சொத்து வரி உயர்ந்திருக்க, இன்றைக்கு பத்திர உயர்வு 7% 9% உயர்த்திட்டீங்க. ஒரு சாதாரணமாக 20 லட்சம் 30 லட்சம் கூட ஒருவர் சொத்து வாங்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு சூழ்நிலைகள் இங்கு உருவாகி இருக்கிறது. ஆகவே இது எல்லாமே மறைமாற்றம் செய்வதற்காக விலைவாசி உயர்வோட நம்ம பொருத்தி பார்க்கணுமா, இல்ல இந்த அரசு பொறுப்பேற்றதுனால இந்த உயர்வா, அதெல்லாம் ஒரு क्वेश्चनா வரும். எல்லாமே ஓகே, थैंक यू திரு அருண், உங்களுடைய இறுதி பார்வை, அப்புறம் நான் ஜென்ராம் அவர்களோட கன்க்ளூட் பண்ணிடுறேன். அவர் அந்த முதல்ல சொல்லும்போது சமணர்களுக்கு பௌத்தர்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாரு, ஒரு கேள்வியாக சொன்னார். சமணர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இப்போ எப்படி கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியருக்கும் செய்கிறாங்களோ மகளிர் உதவி சங்கம், அது போன்ற அவர்களுக்கும் சங்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்று எப்படி கிறிஸ்தவர்கள் ஜெருசலேம் செல்கிறார்களோ, எப்படி இஸ்லாமியர் ஹஜ் பயணம் செல்கிறார்களோ, அதுபோன்று பௌத்தர்களும் நாக்பூருக்கு சென்று புனித பயணம் செல்வதற்கு இலவச வசதி செய்து கொடுக்கப்படுகிறது. அதே போன்று சமண பீடம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரத்தில் பௌத்தர்களுக்கு தனி மண்டபம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அவருடைய குறைகளையும் நிவர்த்தி செய்து கொண்டு வருகிறார். நான் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது எல்லாருக்கும் எல்லாம் என்கிறது கொள்கை தான். அதில் எல்லாருக்கு எது தேவையோ அதை கொடுப்பது, உள்ளோருக்கு இன்னும் தேவையாக இருக்கிறது எது என்பதை முழுமையாக திட்டங்களை தீட்டுவது மட்டுமல்லாமல் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அரசு அதிகாரிகளை கொண்டு ஆணையங்களை அமைத்து அதற்கு ஒரு சட்ட அமைப்பையும் கொடுத்து நிறைவேற்றி கொண்டு வருவது தரவுகள் தான் சொல்லுகிறேன். ஆகவே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கு, பொது நோக்கு இருக்கிறது. எல்லாருக்கும் இன்னும் தேவையாக இருக்கிறதை கொடுப்பது, உள்ளூருக்கும் இன்னும் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு செயல்பாட்டில் தான் இந்த
தொலைநோக்கில் தான், இந்த பார்வையில் தான் செயல்பட்டு வருகிறது என்பதை தரவுகளோடு உங்களிடம் சொல்கிறேன். ஓகே, திரு ஜென்ரம், நீங்க எப்படி பார்க்கறீங்க? நிறைவேற்றப்பட்ட திட்டங்களா, இன்னும் செயல்படுத்தப்படாத வாக்குறுதிகளா, எது மக்களிடம் இம்பாக்டா கிரியேட் பண்ணும்? இறுதி பார்வை. நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் மக்களிடத்துல செல்வாக்கு செலுத்தும் அப்படிங்கிறது ரொம்ப கண்கூடு. நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் ஏதேனும் இருந்தால் அது குறித்த கோரிக்கைகளை மீண்டும் இவர்களிடம் முன்வைக்க முடியும் என்ற நம்பிக்கையில இவங்க கிட்ட திரும்பவும் மக்கள் ஆதரவோடு தான் நிற்பாங்க. இதுல கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்குறுதிக்கும் ஒரு குழு போட்டதுதான் அரசு செய்தது அப்படின்னு சொல்றாங்க. குழு போடுதல் அப்படிங்கறது கேவலமாகவோ இழிவுபடுத்தியோ பேசுவது எந்த விதத்திலையும் சரியல்ல. அவங்க ஒரே கருத்து கொண்டவர்களாக அந்த குழுக்கள் போடல. களத்துல போராடிய கடந்த கால போராளிகளை உள்ளடக்கிய குழுக்களாக பல்வேறு குழுக்கள் ஒவ்வொரு துறையிலையும் போட்டிருக்கிறாங்க. அது ஒரு ஜனநாயக வடிவம் பெற்ற குழுவாக எல்லா இடங்கள்லயும் செயல்பட்டு இருக்கு. ஒற்றை கருத்தை ஆதரிச்சு பேசுகின்ற ஜால்ரா கூட்டத்தை அந்த இடத்துல போடவே இல்லைங்கிறது ஒவ்வொரு குழு கூட்டம், அரசாங்கத்துல நடக்கக்கூடிய குழுக்கள் கூட்டத்துல ஒவ்வொரு குழு கூட்டம் நடக்கும் போதும் தெரியும். முதலமைச்சர் தன்னுடைய பொருளாதார ஆலோசகர்களாக நியமித்த அறிஞர்கள் அவர்கள் கூட ஒத்த கருத்துடையவர்கள் இல்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இங்கு வரக்கூடிய திட்டங்கள் எதனுடைய அடிப்படையில வருதுன்னா, அந்த இடத்துல நடக்கக்கூடிய விவாதங்களின் அடிப்படையில திமுகவினுடைய கோட்பாடு அல்லது அரசாங்கத்தினுடைய, இப்போ அரசாங்கத்தை தலைமை தாங்கி நடத்துகின்ற அமைச்சரவையினுடைய பார்வை, பொது மனிதர்கள், அதுக்கப்புறம் அதிகாரிகள், இந்த 3 பேரும் இணையக்கூடிய புள்ளி. அவங்க 3 பேரும் சமரசமாகி ஒரு இடத்துல நிப்பாங்கல்ல, அந்த இடத்துல நின்னுதான் இந்த திட்டங்கள் நடைமுறைக்கு வருது. அதனால அதிருப்திகள் அதுக்குள்ளேயே கூட இருக்கக்கூடும். ஆனா எல்லாரும் இணையும் புள்ளி தான் பரந்த அளவுல மக்களை போய் சேரும். இல்லைன்னா அது செக்டேரியனாக ஒரு குறுங்குழுவுக்கு மட்டுமான திட்டமாக மாறிவிடக் கூடாது அப்படிங்கிற அடிப்படையில முழுக்க முழுக்க ஜனநாயக ரீதியாக அரசு செயல்படுகிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் அந்த குழுக்கள் அப்படின்றத சொல்ல விரும்புறேன். அது தவிர இந்த குழுக்கள் மூலமாக நிறைவேற்றப்பட்ட அந்த அனைத்து திட்டங்களும், அந்த திட்டங்கள் அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அந்த பெர்ஃபார்மன்ஸை நம்பிதான் தேர்தல் களத்துக்கு வர்றாங்க அரசாங்கம். திமுக அதை நம்பிதான் வருது. 2026 மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான களம் தயாராகி விட்டதுன்னு சொல்வது ஆட்சியினுடைய பெர்ஃபார்மன்ஸை நம்பிதான், எதிர்கட்சிகளுடைய பலவீனத்தை நம்பி அல்ல. அதெல்லாம் பேசுறதே இல்ல முதலமைச்சர். அதை கவனத்துல எடுத்துக்கணும். ஓகே, அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.